அனைவருக்கும் நமஸ்காரம். நான் முதல்ல இருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 இருந்து பேசுறேன். இப்ப கலர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 கலர். இந்த 9 கலரும் ஒவ்வொரு சாரி உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். இப்படி காமிக்கிறேன் சரிங்களா. 1, அப்புறம் ரெண்டாவது கலரு, மூணாவது கலரு. கலர் சொல்லலையோ, சரி. மாம்பழத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோர் வீட்டிலும் வெற்றி உண்டாகட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும். சரி, பொன் கலர்ல இருந்து ஆரம்பிப்போம். இது பொன் கலர், மாம்பழம் கலர்ல பிளாக் பார்டர். எல்லாமே பிளாக் பார்டர் தான், எல்லாமே பிளாக் பார்டர் தான். நிறைய பேர் பிளாக் பார்டர் வரணும்னு கேட்டீங்க, அதனால எல்லாமே பிளாக் பார்டரா போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது பொன் வண்டு கலர்ல உங்களுக்கு பிளாக் பார்டர். இது சில்க் ஆலிவ் கிரீன்ல பிளாக் பார்டர். பியூர் ரெட்ல பிளாக் பார்டர். முதல் கலர்ஸ் காமிச்சுறேன், அப்புறம் பிரிச்சு காமிக்கிறேங்க. பே பிங்க்ல பிளாக் பார்டர். சரிங்களா. இது முக்கட்டு புள்ளி காமிக்கிறேன். இதே மாதிரி ரவுண்ட் டாட்லயும் வரும். இது ரவுண்ட் டாட். சரிங்களா. இது ரவுண்ட் டாட், இது முக்கட்டு டாட். ஸோ ரவுண்ட் டாட்டுக்கும் முக்கட்டு டாட்டுக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டேன். சரிங்களா. இந்த ரெண்டுலையுமே கலக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு பண்றப்ப முக்கட்டு டாட்னு போடுங்க. சரிங்களா. முக்கட்டு புள்ளி. இஃப் யூ புக், யூ கோ டு புக், ping me my WhatsApp number, right? 8825452727. This is my WhatsApp number. If you need, take a screenshot and send to my WhatsApp number. I check availability and update you after you go to make the payment. Okay. Now I show the open pic everyone, right? எல்லாமே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ரெட்டைப்பேட்டு அன்னமயில் பார்டர்ல 120 கவுன்ஸ்ல நல்லா நைஸா இருக்கும். 120 கவுன்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த யானுடைய தன்மை, இந்த நூலுடைய தன்மை, யான் குவாலிட்டி. சரிங்களா. அதுதான் 120s, 100s, ஸ்டாண்டர்ட், பிரீமியம் அண்ட் சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்றோம். ஓகே ரைட். இப்ப நான் காமிக்கிறேன் சேலை விரிச்சு. இது வித் பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு. பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ்ல இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கும். ஹேண்ட் பிளாக் வேக்ஸ் பிரிண்ட் வச்சது இது. இதே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வரும். அது ஒரு டைப், இது ஒரு டைப். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும். உங்களுக்கு பிளவுஸ், ரன்னிங் பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும். ரன்னிங்லயே இதே மாதிரி வந்துடும். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சேலை அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு கிரீன், பிஸ்தா கிரீன் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா. தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இப்ப ஆதார இல்ல, எல்லா பொண்ணும் லீவ் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு சேலை விரிச்சு காமிச்சிருக்கேன். மற்ற சேலைகள் நான் இந்த அளவு விரிச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நம்புறேன். சரிங்களா. ரைட். இப்ப இப்படி வைக்கிறதோட நான் இப்படி வச்சிடுறேன். இது உங்களுக்கு இதே தான், ரெட்டமைல் பார்டர் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். அழகான பார்டர்கள் எல்லாமே. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் கலர்ல ரெட்டமைல் பார்டர் ரொம்ப அழகான சேலை, சூப்பரா இருக்கும். சரிங்களா. ஓகே. கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு டிசைன்ஸ் பார்க்கலாம். என் கடைக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க எந்த கடையில எவ்வளவு பெரிய ஷோரூம்ல போனாலும் நான் பெருமைக்கு சொல்லிக்கல. என் கடையில வந்தீங்கன்னா சுங்குடி சேலை, காட்டன் சேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என் கடைக்கு வாங்க. மதுரையில காமராஜர் சாலையில இருக்கு. ஒரே ஒரு கடை தான். ராணி, இந்த ராணின்னு சொல்லுவாங்க, அந்த ராணின்னு சொல்லுவாங்க. நோ, ஒன்லி ஒன் ராணி, ஹெரிட்டேஜ் ராணி 1948. ஏற்கனவே பார்த்தவனுக்கு தெரியும், அதனால அப்படின்னு கேட்டேன். ஹெரிட்டேஜ் ராணி 1948. லேபிள் கூட என்னது நீங்க இந்த மாதிரிதாங்க இருக்கும், மாத்திலாம் இருக்காது. இங்க தாத்தா படம் போட்டு ஹெரிட்டேஜ் ராணி 1948ன்னு போட்டிருப்பேன். கீழே பிரைஸ் டேக்ல ஏன் போட்டோ போட்டிருக்கேன், ராணி ஆர்எம்எஸ்ன்னு. எதுக்காக உங்க போட்டோ போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. நீங்க ஏன் யூடியூப் பார்த்துட்டு வர்றப்ப அவங்ககிட்ட போய் கேட்கிறப்ப இவர் கடையா, செந்தில்குமார் கடையா, ஆமான்னு சொல்லிடுறாங்க. செந்தில்குமார் கடையான்னு ஆமான்னு சொன்னா நம்பிடாங்க. இந்த லேபிள் இருக்கான்னு பாருங்க, என் போட்டோ போட்ட லேபிள் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா. அது கூட போட்டாலும் போட்டுருவாங்க, அது கூட போட்டாலும் போட்டுருவாங்க. வியாபாரம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா
மோசடி பண்ணி வாழ்ற உலகமா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அவனுக்கு உண்டானதை அவன் பண்ணணும். நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஆண்டவே இருக்கா, பாத்துக்குவான். சரிங்களா? இது மஸ்டர்ட். நாங்க சம்பங்கி கலர்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெந்தய கலர்னு சொல்லுவோம். அதுல பிளாக் பார்டர். இதெல்லாம் பாக்குறதுக்கு இப்படி இருக்கு. நீங்க வியர் பண்ணீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பாக்குறதுக்கு. சேலை வந்து அவ்வளவு கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க போடுற கலர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்னஸா இருக்குங்க. சரிங்களா? இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டது அடிக்கடி சொல்லுவேன், ஷாம்பு எல்லாம் போடுறாங்களாமா. தலைக்கு தான் ஷாம்பு போடணும், சேலைக்கு ஷாம்பு போட்டு என்ன பண்ண போறோம்? சேலைக்கு நான் பொடுகா இருக்கு ஷாம்பு போடுறதுக்கு. சரிங்க, காட்டன் சேலைக்கு தேவையில்லைங்க. எனக்கு என்னமோ தெரியல, இருக்கிறத சொல்லிட்டு காட்டன் சேலைக்கு ஷாம்பு எல்லாம் போடாங்க. மற்ற சேலைக்கு நீங்க எப்படி போடுறீங்கன்னு தெரியல. இப்ப இதுல இது பாத்தீங்கன்னா பேபி பிங்க். பேபி பிங்க்ல பிளாக் பார்டர் சூப்பரா இருக்கும். இதுல செல்ஃப் இருக்கு, பட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. செல்ஃப் வந்து தீர்ந்துருச்சு. அவ்வளவு ஸ்டாக் இருக்கு. இதுல செல்ஃப் பேட்டர்னும் இருக்கு உங்களுக்கு, வித்தவுட் கான்ட்ராஸ்ட் இல்லாம இந்த மாதிரி இருக்கு. நீங்க என்கிட்ட போட்டோ கேளுங்க, நான் போட்டோ அனுப்புறேன். சரிங்களா? சிரமப்படாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சா எடுங்க. சப்போஸ் எடுக்க முடியலன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க, தம்பி உங்களுக்கு நான் போட்டோ அனுப்புறேன். சரிங்களா? இது வந்து பேபி பிங்க்ல பிளாக் பார்டர். நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா சொல்லுங்க. ஆமா, என் கடைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். என் கடையில கலெக்ஷன்ஸ் பார்த்தது. நல்லா ஒரு லைக்ஸ் கொடுங்க, ஃபார்வர்டு பண்ணுங்க சொந்தங்களுக்கு. ஃபார்வர்ட் மை யூடியூப் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிவேர். ஃபார்வர்டு பண்ணுங்க. எல்லாமே சூப்பரான காம்பினேஷன் நான் காமிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து சுங்குடி சேலை கேட்குறாங்க கடைகள்ல. ஏதோ ஒரு குவாலிட்டியை கொடுத்துடுறாங்க, விலை கம்மியா. நீங்க கேட்குறீங்களா இல்ல அவங்க விலை கம்மியா கொடுத்தா கஸ்டமர்ஸ் நிறைய கிடைப்பாங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் சுங்குடிங்கிறது வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு ஆரம்ப காலம் இருந்து பண்றவங்க நாங்க. ஸோ இது அழிஞ்சிடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு 500 ரூபாய்க்கு சுங்குடி சேலை கொடுத்துட்டு, ஒரு 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனா பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த பாரம்பரியமே அழிஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு விலை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியா கொடுத்தா தான் அது நிக்கும். குவாலிட்டி இல்லாத படம் ஓடுதா? ஓடாது. குவாலிட்டியா கதை இருந்தாதான் படமே ஓடுது. அது ஆர்டினரி ஹீரோ நடிச்சாலும் சரி, சூப்பர் டூப்பர் ஹீரோ நடிச்சாலும் சரி, படம் கூட எப்படி கதை நல்லா இருக்கணும், திரைக்கதை நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட நூல் நல்லா இருக்கும், சாயமும் நல்லா இருக்கும். அதனாலதான் படம் ஹிட் அடிக்குது. என்ன டிசைன் போட்டாலும் நமக்கு ஹிட் அடிக்கிற காரணம் அதான். சரிங்களா? சரி, இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் முக்கட்டு புள்ளி காமிச்சேன், அதே கலர்ஸ் தான் உங்களுக்கு. இது ரவுண்ட் டாட், சுங்கடி டாட்னு சொல்றது. அது சுங்கடி, இது சுங்கடி டாட்டு, இது வந்து சுங்கடி முக்கட்டு டாட்டு. அது என்ன முக்கட்டுன்னு சொல்லிட்டீங்க? 3 கட்டு போட்டு 3 கட்டு புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் முக்கட்டு டாட், இது சுங்கடி டாட். ஸோ உங்களுக்கு நீங்க டவுட் வந்தா சுங்கடி டாட்ல இந்த கலர்னு போடுங்க, அனுப்புறேன், போட்டோ அனுப்புறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா? எல்லாத்துலயுமே 4 சேலை 5 சேலை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி தோசை ஊத்துனா ஊத்திடுவாங்க, பட் குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேங்கன்னு சொல்லுவான், ஒரு 900 ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து நம்மகிட்ட ரிப்ளை கரெக்டா இருக்கும். என்கிட்ட நீங்க புக்கிங் பண்றது வந்து ரிப்ளை கரெக்டா இருக்கும். கரெக்டா நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன். புக்கிங்னா புக்கிங் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன். நான் பணம் வாங்கிட்டு அமைதியா இருக்க மாட்டேன். பணம் கொடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும், பணம் கட்டியிருக்கோமே. இப்ப ஏற்கனவே வாங்குறவனுக்கு எல்லாமே தெரியும், இவட்ட பணம் கட்டினா கரெக்டா சேலை வந்து சேர்ந்துரும்னு. புதுசா வர்றவங்களுக்கு பயம் இருக்கும். அதனால தம்பிக்காண்டி கமெண்ட்ல போடுங்க. என்னுடைய பேஜுக்கு போங்க கூகுள்ல, என்னுடைய சர்வீஸ் பத்தியும், என்னுடைய கலெக்ஷன்ஸ் பத்தியும், என்னுடைய சர்வீஸ் பத்தி, கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி, எங்களுடைய குவாலிட்டி எப்படின்னு சொல்லுங்க. நாங்க குவாலிட்டி நல்லா இருக்க போய் தான் சேலை குவாலிட்டி நல்லா வருது. அடுத்தவன் பிராண்டை எடுத்து ஆட்டையை போட்டு வியாபாரம் பண்றாங்க நான் கிடையாது. சரிங்களா? எங்க பிராண்டை நாங்க கரெக்டா யூஸ் பண்றோம். எங்க பிராண்டை காப்பாத்துறதுக்காண்டி அந்த பிராண்ட் எங்க தாத்தா வாங்கி கொடுத்தாரு பாருங்க, எங்க அப்பா காப்பாத்தி கொடுத்தாரு பாருங்க. அது எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. அந்த பிராண்டை யூஸ் பண்ணலாமா? மிஸ்டேக்கா யூஸ் பண்ணலாமா அடுத்தவங்க? இதுல வேற சொல்றாங்க ராணின்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நோ, எதையும் நம்பாதீங்க. நான் சொல்றேன், என்கிட்ட டாக்குமெண்டே இருக்கு, எங்க தாத்தா எப்ப ஆரம்பிச்சாங்க. வரவேன் போறவன் எல்லாம் சொல்லுவான் ராணியை பத்தி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்களா? ஹெரிட்டேஜ் ராணின்னு அதனாலதான் வச்சிருக்கேன்.
1948 வச்சிருக்கேன். 1948 யாராலையும் போட முடியாது, போடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. ராணி, ராஜா, மந்திரி, சேவகன், தளபதி எல்லாம் வச்சுக்கோ. சிப்பாய் கூட வச்சுக்கோ. சிப்பாய் சரிசன் வைக்க வேண்டியதானே? வைக்கிற சிப்பாய் சரிசன் வைக்க வேண்டியதானே? இந்த மாதிரி செல்ஃப் கூட இருக்கு. இதையும் ஒரு வீடியோல முடிச்சிடலாமான்னு பாக்குறேன். டைம் எவ்வளோ இருக்கு தெரியலையே, கண்ணு தெரியல. ஸோ செல்ஃப்லையும் காமிச்சிடுறேன். செல்ஃப்லையும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் இருக்கு, பாருங்க, நல்லா இருக்கும். இப்படியே காமிக்கிறேன், சரிங்களா? ஆமா, தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஜஸ்ட் நான் எதுக்கு போடுறேன்னா, ஒரு வீடியோ அடிக்கடி இப்ப போடுறது இல்லை. ஏன் இப்படி போடுறேன்னா, நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியப்படுத்தணும். கரெக்டுங்களா? நம்மகிட்ட இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு வந்தாதான் இந்த கடையில இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். நேரா வந்து சுங்குடின்னு வாங்குறோம், பார்த்துட்டு ஒரு 4 சுங்குடி சேலை காமிப்பாங்க, சரி இதான் சுங்குடி சேலை போல சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு போயிடுவீங்க. எங்க கடைக்கு வாங்க, அவ்வளவு சுங்குடி கலெக்ஷன்ஸ் இருக்கு. காட்டன்ல ரகரகமா வச்சிருக்கேன் நான், ஒன்னும் பஞ்சமே இல்லை. இது பாருங்க, இது 2 சாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கலர் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு, டையிங் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா முக்கட்டு புள்ளியும் இந்த இதுவும் டையிங் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா? ரைட். இப்ப இதுல என்னென்ன கலர்ஸ் காமிக்கணும், இது எல்லாமே 4 சேலை நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தாராளமா நீங்க இந்த புள்ளி வேணுமா, இந்த இது ஒரே கலர் தான், இது கட்டு புள்ளி, இது முக்கட்டு புள்ளி, ரெண்டுமே டிஃபரன்ஸ் தெரியுதாங்க? கவனிச்சு பாருங்க. எந்த ராணி ஏன் ராணி கிடையாதுங்க, சரிங்களா? ஒரே ஒரு ராணி நான் மட்டும்தான், ஹெரிட்டேஜ் ராணி, 3வது தலைமுறை. நேத்து வந்து வச்சவங்க சும்மா ஒரு 20 வருஷமா ராணின்னு பேர் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டவங்கலாம் நம்ம ராணி கிடையாது, அது எங்க ராணியே கிடையாது, சரிங்களா? பேர் போட்டுக்கிறாங்க, என்ன பண்றது? கேள்விப்பட்டேன், யாரோ ஒருத்தர் வீடியோல சொல்றாராம், ராணிங்கிற வீட்டு பேரு, அதனாலதான் ராணி எல்லாரும் போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா, சரிங்களா? ராணிங்கிறது வீட்டு பேரா இருந்தாலும் எல்லா ராணியும் போட முடியுமா? போட முடியாது. போட்டுக்கிட்டா ஆண்டவன் பார்த்துக்குவான், நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, மதுரைக்கு வந்தீங்கன்னா காமராஜர் சாலையில இருக்கு என் கடை. பிரச்சனையை பத்தி பேசணும்னா நமக்கும் டென்ஷன் ஆகி உங்களுக்கும் டென்ஷன் ஆகும். தேவையில்லாம எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க, எனக்கு கேட்குது. எல்லாம் ஆண்டவை பார்த்துக்குவான், நீங்க சொல்றீங்க, எனக்கு கேட்குது. ஆண்டவை சொல்றான், கஸ்டமர் அடிக்கிறான்னு சொல்ற மாதிரி. ஓகேம்மா, ஜெயராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெயராம். அந்த ஆண்டவன் நல்ல உங்கள் வீட்டில் பாயட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் முக்கியமா செழிக்கணும். அப்பதான் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தா ஆரோக்கியம் வந்துடும். ஸோ ரெண்டும் கலந்துட இருக்க வேண்டும். தை திருநாள் அன்று எங்கள் நிறுவனத்தின் சார்பாக, நிறுவனத்தின் பெயர் ஹெரிட்டேஜ் ராயின் 1948, நிறுவனத்தின் சார்பாக உங்கள் தம்பியாகிய நான் பொங்கல் வாழ்த்துக்களோடு, உங்கள் ஆசீர்வாதங்களோடு எங்கள் நிறுவனம் மென்மேலும் வளர நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் பெற காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே ஜெயராம். ஓகே.